தற்போதைய அண்மை செய்தியாக அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளுக்கு 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளுக்கு 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த அடிப்படையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பாட்டில் தயாரித்து விநியோகம் செய்ய இணையவழி ஒப்பந்த புள்ளி அரசு விரைவு போக்குவரத்தும் கோரியிருக்கிறது. உரிம காலம், விண்ணப்பிக்கும் முறை, செலுத்த வேண்டிய முன் வைப்பு தொகை ஆகியவற்றை இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. tnders.gov.in/nic/gep/app ஒப்பந்த புள்ளி தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகளுக்கு 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தி தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. குறிப்பாக பேருந்துகள் மூலம் பயணிகளுக்கு 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிதான் தற்பொழுது கோரப்பட்டிருக்கிறது. தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து ஆன்லைன் டெண்டர் மூலம் விண்ணப்பங்களை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கோரியிருக்கிறது. குறிப்பாக இந்த 1 லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் குறிப்பாக 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள்ல தற்பொழுது அரசு போக்குவரத்து கழகம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பணிமனைகள்ல இருந்து இந்த குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்யப்படும் என்றும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.